ஸ்ரீமந்திர் விற்கப்படுகிறது. என்ன நடக்கிறது இங்கே? ஏய், என்ன ஆச்சு? சிம்ம துவாரத்திற்கு அருகில் இவ்வளவு கூட்டம் ஏன்? பாருங்க, சேனாதிபதி படுக்நாத் இந்த பக்கம்தான் வரப்போறாரு. பெரிய பண்டாஜி, என்ன விஷயம்? இங்கே எதற்காக இவ்வளவு கூட்டம்? சேனாபதி படுக்நாத், இதோ பாருங்கள். இந்த வியாபாரி சமீபத்தில் ஸ்ரீ மந்திரின் சிங்க வாயிலுக்கு அருகில் ஒரு நிலத்தை வாங்கியதாக கூறுகிறார். என்ன சொன்னீர்கள்? வியாபாரியே, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? இந்த இடத்தை யாரிடம் இருந்து வாங்கினாய்? உனக்கு பயமா தோணல? இந்த இடத்தை மன்னர் கஜபதியே எனக்கு விற்றார். நான் இதற்கு பணம் கொடுத்துள்ளேன். முட்டாள்! மன்னரின் பேரில் இவ்வளவு பெரிய பொய்! இதற்காக உனக்கு மரண தண்டனை கிடைக்கக்கூடும் தெரியுமா? உனக்கு மரண பயம் இல்லையா? நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் சொல்வதெல்லாம் உண்மை மட்டுமே. சரி, எது உண்மை எது பொய் என்பது மகாராஜின் முன் தெளிவாகிவிடும். பெரிய பண்டாஜி, நீங்கள் சரியாக சொன்னீர்கள். இவர்களை மன்னர் அவைக்கு அழைத்து செல்வோம். மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. நான் எப்போது உங்களுக்கு இடத்தை விற்றேன்? மன்னரே, அந்த இடத்தை விற்க நீங்களே சிலரை அனுப்பினீர்கள். அதை கேட்டதும் தாக்கூர்ஜியினிடம் விற்கப்படுகிறது. நான் என்னை அதிர்ஷ்டசாலி என்று கருதினேன். அவர் சொன்ன விலையை நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன். சீக்கிரமே நானும் 100 தங்க நாணயங்களை செலுத்திவிட்டேன். இதோ அந்த இடத்தின் தகுந்த ஆவணங்களும் என்னிடம் உள்ளன. காண்பியுங்கள். ஆமாம், உண்மைதான். இதில் மன்னரின் முத்திரையும் உள்ளது. இன்று இங்கே என் அவையில் உள்ள அனைவரும் கூடியிருக்கிறார்கள். கவனமாக பாருங்கள். இவர்களில் யார் உங்களிடம் வந்தார்கள்? இல்லை மன்னரே, அவர்கள் இங்கே இல்லை. மகாராஜா கஜபதி நீட்டூழி வாழ்க. மகாராஜ், இந்த மக்கள் சொல்கிறார்கள் கோயிலுக்கு அருகில் சில இடங்களையும் வாங்கியிருப்பதாக. ஆமாம் மன்னரே, நாங்கள் அந்த இடத்தையும் வாங்கினோம் உங்கள் மாநில அதிகாரிகளிடமிருந்து. கஜபதி மன்னர் வாழ்க. மன்னரே, நான் பக்கத்து ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கிறேன். எங்கள் மன்னர் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார். என்ன செய்தி? சொல்லுங்கள். உங்கள் மக்களிடமிருந்து எங்கள் மகாராஜ் ஸ்ரீ மந்திரின் ரத்ன சிங்கசனையும் கற்ப கிரகத்தின் இடத்தையும் வாங்கியுள்ளார். இந்த செய்தியின் மூலம் அவர் அந்த இடத்தை ஆய்வு செய்ய சில நாட்களுக்குள் இங்கு வர தயாராக உள்ளார். இது ஒரு பெரிய ஆச்சரியம். கோவில் இடத்தை யார் விற்கிறார்கள்? அவர் ஏன் இதை செய்ய வேண்டும்? மன்னரே, உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க யாரோ ஒரு பெரிய திட்டம் தீட்டியிருப்பது போல் தெரிகிறது. அவர்கள் உங்கள் பெயரை பயன்படுத்தி கோவில் நிலத்தை விற்று மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். சேனாபதி படுக்நாத், உடனே போ. யார் இதை செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்களை உடனடியாக என் முன் கொண்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னரே. வணக்கம் மன்னரே. குருமாதா, பள்ளியின் எல்லா வேலைகளும் ஒழுங்காக நடக்கிறதா? மாட்சிமைக்கு வணக்கம். உங்கள் அருளாலும் பகவான் ஜெகநாதரின் ஆசீர்வாதத்தாலும் எல்லாம் மிகவும் சுமூகமாக நடக்கிறது. மன்னரே, கோயில் இருப்பிடத்தின் உண்மையான சதிகாரர் கண்டுபிடிக்கப்பட்டாரா? இல்லை, அவன் இன்னும் பிடிபடவில்லை. அவன் எல்லாம் ரகசியமாகவும் புத்திசாலித்தனமாகச் செய்திருக்கிறான். தந்தையே, உண்மையிலேயே கோவிலையும் அதன் நிலத்தையும் உங்களால் விற்க முடியுமா? மகளே, நான் விரும்பினாலும் கூட கோயிலையோ அல்லது அதன் நிலத்தையோ விற்க முடியாது. ஏனென்றால் அது என்னுடையது அல்ல. மன்னரே, அந்த நிலம் உங்களுடையது இல்லை என்றால் அது யாருடையது? மன்னன் இந்திரத்யும்னன் ஸ்ரீ மந்திரை நிறுவி அதில் சதுர்த்த சிலைகளான ஜெகநாதர், பலபத்ரா, சுபத்ரா மற்றும் சுதர்சனை நிறுவிய போது பின்னர் விஷ்ணு மகிழ்ச்சியடைந்து ஏதாவது வரம் கேட்கச் சொன்னார். மகனே, உன் பக்தியால் நான் மகிழ்ச்சியடைந்தேன். உனக்கு எந்த வரம் வேணும்னாலும் கேள், நான் அதை நிறைவேற்றுவேன். கடவுளே, எனக்கு இதை சத்தியம் செய். நீ எப்போதும் ஸ்ரீமந்திரில் இருப்பாய். இந்த ஸ்ரீ க்ஷேத்திரத்தை விட்டு ஒருபோதும் வெளியேற மாட்டாய். சரி, நான் சத்தியம் செய்கிறேன். நான் ஸ்ரீமந்திரை விட்டு போக மாட்டேன். கடவுளே, பெரிய மலையில் வருடத்திற்கு ஒரு முறை ரத ஊர்வலம் நடைபெறும். அன்று ரத்ன சிம்மாசனத்தை விட்டு வெளியேறி படா தண்டாவில் அமைந்துள்ள மர ரதத்தில் ஏறி தரிசனம் அளிப்பீர்கள். தேரிலிருந்து தோன்றி துக்கத்தில் வீழ்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும்.
பழைய தச்சரின் சந்ததியினர் பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் உனக்காக ஒரு மரத்தேரை செய்வார்கள். ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். கடவுளே, உங்கள் தரிசனம் பெறாமல் எந்த ஒரு பக்தரும் ஸ்ரீ மந்திரிலிருந்து திரும்பக்கூடாது. ஆகையால் உங்கள் கதவுகள் நள்ளிரவு வரை பக்தர்களுக்காக திறந்திருக்கும். மேலும் இரவில் சில நேரம் உங்கள் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். ததாஸ்து. மகனே, உலக நன்மைக்காக இந்த வரங்களையெல்லாம் நீ கேட்டாய். இப்போது உனக்காக சில ஆசீர்வாதங்களை கேள். கடவுளே, எனக்கென்று எதுவும் வேண்டாம். நீங்க என் மேல கருணை காட்டணும்னா இவ்வளவு ஆசீர்வதியுங்கள். நான் போன பிறகு எனக்கு இனி எந்த சந்ததியும் இருக்கக்கூடாது. ஆனால் ஏன் இப்படி ஒரு வரம் கேட்கிறாய்? கடவுளே, என் சந்ததியினர் யாரும் எதிர்காலத்தில் இந்த கோயிலை உரிமை கொண்டாட முயற்சிக்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். என் பரம்பரையில் யாரும் இல்லாத போது இந்த நிலம் எப்போதும் உங்களுடையதாகவே இருக்கும். கடவுளே. ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். மகளே, இப்போது உனக்கு எல்லாம் புரிந்ததா? இந்த கோயிலை கட்டியவர், அவர் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார். அவர் விஷ்ணுவிடம் இந்த கோயிலின் உரிமையாளர் என்று கூறினார். அப்புறம் எனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த கோயிலையோ அல்லது இந்த நிலத்தின் எந்த பகுதியையோ நான் எப்படி விற்க முடியும்? தந்தையே, இந்த கோயிலின் உரிமையாளர் பகவான் ஜெகநாதர் தானே? ஆமாம் மகளே, இந்த கோயிலின் எஜமானர் மட்டுமல்ல, அவர் என் எஜமானர். அவர் உங்களுக்கும் எஜமானர். அவர் இந்த முழு உலகத்திற்கும் முழு பிரபஞ்சத்திற்கும் இறைவன், எங்கள் அன்பான பகவான் ஸ்ரீ ஜெகநாதர். பலராம், நீங்க இருக்கிறாயா? நான் கோவிலில் உனக்காக காத்திருந்தேன். பலராம், என்ன ஆயிற்று உனக்கு? நீ ரொம்ப யோசனையில இருக்கீங்க போல. யாரோ கோவில் நிலத்தை ரகசியமா விக்கிறாங்க. எனக்கு அது கொஞ்சமும் பிடிக்கல. ஏன் கவலைப்படுகிறாய்? நடப்பது நடக்கட்டும். வா, எங்காவது போகலாம். எங்கே? ஐநூறு தங்க நாணயங்களா? விலையை கொஞ்சம் குறைக்க முடியாதா? குறைச்சல் ஒன்றும் இல்லை. இந்த முழு இடமும் கடவுளின் பூமி. அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே இதை பெற முடியும். எதிர்காலத்துல பிரச்சனை வருமா? என்ன மாதிரியான பிரச்சனை? ராஜா தானே கோவில் இடத்தை விக்கிறாரு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி சார், ஆனால் என்கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்ல. நான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுவேன். ஜெகன், நீ ரொம்ப குறும்புக்காரன். நீ ஏன் நல்லா உடை உடுத்தி என்ன அமைதி இழக்க வைக்க இந்த தளர்வான ஆடைகளை கொடுத்தாயே? பல்ராம், ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் புரியல. ஏய், நீ நிலப்பிரபு வடிவில் இருக்கிறாய். அப்போ நீங்க பணக்காரர் மாதிரி இருக்கணும், இல்லையா? ஆமா, சரி போலாம். எங்களுக்கும் அதே நிலம் வேண்டும். நாங்க வாங்குவோம். எந்த இடம்? கடவுளின் கோயில் நிலம். நீங்க யாரு? அவரை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையா? இவர்தான் ஜமீன்தார் ஸ்ரீ ஸ்ரீ பஜ்ஜரி முகுந்த் முராரி சதுர் சிந்தாமணி அஸ்வபதி மூன்றாவது அனல்தேவ். மேலும் நான் அவருடைய விசுவாசமான் வேலைக்காரன் ஜகபந்து கோசாய். ஓ, நீங்க 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்க. வேற யாரையும் கேலி பண்ண கண்டுபிடிக்கலையா? நீங்க என்னோட கேலி பண்றீங்களா? அப்படியா? இல்லை, நாங்கள் விளையாடவில்லை. எங்களை குழந்தைகளாக நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது, ஆனால் என் எஜமானரே, அவரிடம் நிறைய தங்கம் இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை தங்க நாணயங்கள் வேண்டுமோ அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். 1000 தங்க நாணயங்கள் வேண்டும். ஜகபந்து, நாணயங்களை மறைத்து வைத்திரு. யாராவது பார்த்துவிட போகிறார்கள். ஆஹா, இந்த பசங்களா உண்மையிலேயே நிறைய தங்க நாணயங்களை வச்சிருக்காங்க போல. இந்த குழந்தைகளை எப்படியாவது நேரடியாக நம் தலைவரிடம் அழைத்துச் செல்ல முடிந்தால் மட்டுமே. அதனால் அவர்களிடமிருந்து நிறைய தங்கத்தை பிரித்தெடுக்கும் வரை அவர் விடமாட்டார். ஆமா. என்ன ஆச்சு? எங்களுக்கு நிலம் தருவீங்களா இல்லையா? ஏன் கூடாது? உங்களிடம் இவ்வளவு தங்கம் இருந்தால் நீங்கள் 1 அல்ல 2 நிலங்களையும் வாங்கலாம். 2 மட்டுமா? இருக்கிற நிலத்தை எல்லாம் வாங்குவோம். எங்களிடம் நிறைய தங்கம் இருக்கு. முழு கோவிலும் விற்கப்படுகிறதா?
சொல்லு, நீங்க முழு கோவிலையும் விக்கிறீங்களா? நாங்க வாங்கிக்குவோம். இதுவும் பரவாயில்லை. ஆனால் அதற்கு முன் நான் என் நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். உன்னுடைய நண்பன் எங்கே? வா, நாங்களும் அவனை சந்திப்போம். நீங்க நான் சொல்றத கேளுங்க. இந்த ஆட்கள் நிறைய தங்கத்தை எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. நாம் அவர்களை நம் தலைவரிடம் அழைத்துச் சென்றால் இவர்கள் இருவரும் முழு நிலத்தையும் வாங்குவார்கள். நாம் மிகவும் பணக்காரர்களாகி விடுவோம். ஆனால் இவர்கள் குழந்தைகளைப் போல் இருக்கிறார்கள். உண்மையில் இவர்களிடம் இவ்வளவு பணம் இருக்குமா? ஆமா, அது இருக்கு. நானே பார்த்திருக்கேன். சரி, ஆனால் அவற்றை நம் தலைவரிடம் எடுத்துச் செல்வதற்கு முன் நாம் அவற்றை முழுமையாக சரிபார்க்க வேண்டும். அவர்களிடம் உண்மையிலே தங்கம் இருக்கிறதோ இல்லையோ? கேளுங்கள் ஜமீன்தார் நலதேவ், இங்கே வாங்க, உட்காருங்க. என் பெயர் நலதேவ் அல்ல. கேள், என் பெயர் ஸ்ரீ ஸ்ரீ பஜஹரி முகுந்த் முராரி சதுர் சிந்தாமணி அஸ்வபதி 3வது அனல் தேவ். சரி சரி, உட்காருங்க. தண்டு, ஒரு தேங்காய் கொண்டு வா. ஜமீன்தாருக்கு இளநீர் கொடுப்போம். சொல்லுங்க, எந்த நிலங்கள் விற்கப்படுகின்றன? நாங்கள் முழு கோவிலையும் வளாகத்தையும் விற்றுவிடுவோம். நீங்கள் எங்களிடம் சொல்லவில்லை. எந்த இடத்தை வாங்குவீர்கள்? நான் சிம்மத்வாரத்தை வாங்கினா. எவ்வளவு பணம் செலவாகும்? 1000 தங்க நாணயங்கள் மட்டுமே. நான் சிம்மத்வாரத்தோட புலி துவாரத்தையும் வாங்கினா எவ்வளவு செலவாகும்? 2 கதவுகளையும் சேர்த்து வாங்க வேண்டுமென்றால் 1800 தங்க நாணயங்களை நீங்கள் செலுத்த வேண்டும். நாம் 4 கதவுகளையும் ஒரே நேரத்தில் வாங்கினால் பிறகு என்ன? இதுக்கு 3000 தங்க நாணயங்கள் செலவாகும். நாகு வாசல்களையும் சேர்த்து வாங்கினா அதில் ஏதாவது இலவசமாக கிடைக்குமா? நீங்கள் என்ன வாங்குவீர்கள் என்று நான் சொல்லவில்லை. சரி, நீங்க எனக்கு 4 பால் மாடு வாங்கி தர முடியுமா? எனக்கு பால் குடிக்க ரொம்ப பிடிக்கும். உடம்பை பார்த்தால் அப்படி தோன்றவில்லை. அவ உனக்கு சின்ன குழந்தை மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையான குழந்தைன்னு தப்பு பண்ணிக்காதே. இமயமலையில் இருந்து கொண்டு வரப்படும் மூலிகைகளை உட்கொள்வதால் அவர்கள் எப்போதும் குழந்தை வடிவில் இருப்பார்கள். ஆம், எனக்கு 40 வயதுக்கு மேல் ஆகுது. ஆனால் நான் இன்னும் 10-12 வயது குழந்தை போல் தான் இருக்கிறேன். என் வேலைக்காரனோ அதே மூலிகையை சாப்பிடுகிறான், குழந்தை மாதிரியே இருக்கிறான். நிஜமாகவே இவர் ஜமீன்தாரா அல்லது நம்மிடம் கேலி செய்கிறாரா? இல்ல, இவர் உண்மையிலேயே ஒரு ஜமீன்தார். இவரிடம் நிறைய பணம் இருக்கிறது. ஏய், என்னாச்சு? ஏன் இவ்வளவு கிசு கிசுக்கிற? இல்ல, ஒண்ணுமில்ல. இப்ப சொல்லு ஜமீன்தார், உனக்கு என்ன வேணும்? அந்த கோவிலிலிருந்து எனக்கு 1 மணி கிடைக்குமா? நான் அதை என் வீட்டில் வைப்பேன். பிறகு நான் யாரையும் அழைக்க வேண்டியதில்லை. மணி அடித்தால் போதும், எல்லோரும் வந்து விடுவார்கள். சரி ஐயா, நாங்க உங்களுக்கு ஒரு கோவில் மணியையும் தருவோம். வெறுமனே பேரம் பேசுவது நன்றாக இல்லை, கூடவே கேளிக்கை இருந்தால் நல்லது. சரி, இவ்வளவு சொத்து நிலம் என்று விற்கிறீர்களே, எவ்வளவு சம்பளம் வாங்குகிறீர்கள்? விடுங்க, சம்பளம் பத்தி கூட கேட்காதீங்க. நமக்கு என்ன கிடைக்குதோ நாம் அதை சமாளிச்சுதான் ஆகணும். திரும்பவும் நலதேவ், எனது முழு பெயர் ஸ்ரீ ஸ்ரீ பஜஹரி முகுந்த் முராரி சதுர் சிந்தாமணி அஸ்வபதி 3வது அனல் தேவ். நான் என்ன செய்ய முடியும்? அது ரொம்ப பெரிய பேரு, எனக்கு அது ஞாபகம் இல்ல. சரி, நீங்க எனக்காக ஒரு விஷயம் செய்வீங்களா? நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 100 தங்க நாணயங்கள் தருகிறேன். என்ன, உண்மையிலேயே மாசம் 100 தங்க நாணயங்கள் தருவாயா? உங்களுக்காக வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். ஆட இருங்க, அந்த தேங்காய். ஏய், தேங்காயில தண்ணீர் இல்லையா? எனக்கு ஒரு நல்ல சமையல்காரர் தேவை. உங்களில் யாராவது நல்ல உணவு தயாரிக்க முடியுமா? எனக்கு சமைக்க தெரியும். நான் உங்களுக்காக அவ்வளவு சுவையான உணவை சமைப்பேன். உங்கள் விரல்களை நீங்கள் நக்கிக்கொண்டே இருப்பீர்கள். எனக்கும் ஒரு மேக்கப்பாளர் தேவை. சொல்லுங்கள், உங்களில் யாராவது எனக்கு மேக்கப்பாளராக முடியுமா? நான் இருப்பேன். நான் எல்லாரையும் விட வலிமையானவன். நான் ஆகுவேன். நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன். நான் ஆகுவேன்.
நான் இவர்கள் அனைவரையும் விட சக்தி வாய்ந்தவன். சரி, சண்டை போடாத, நான் சொல்றத கேளு. தலையில தேங்காய் உடைக்கிறவன் என் மேய்காப்பாளரா மாறுவான். இப்படி இல்லை, கொடு, எனக்கு கொடு. எனக்கு ஒரு நல்ல நடன ஆசிரியர் தேவை. உங்களில் யாராவது ஒரு நல்ல நடன கலைஞரா? எனக்கு தெரியும், இந்த பகுதி முழுக்க என்னை போல நடன கலைஞர் யாரும் இல்ல. சரி, எனக்கு கொஞ்சம் நடனம் ஆடி காட்டு. இங்க என்ன நடக்குது? இந்த 2 புள்ளைங்க யாரு? இவர்கள் சாதாரண குழந்தைகள் இல்ல, எங்கள் வாடிக்கையாளர்கள். கோவில் நிலத்தை வாங்கப் போகிறார்கள். என்ன, உங்க மூளை வேலை செய்யவில்லையா? முழு கோவிலையும் வாங்குவீர்களா? பணம் தருவார்களா அல்லது வெற்று கற்களா? அமைதி, நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம். நான் நினைக்கிறேன் அவன் வாழ்நாளில் இவ்வளவு பணத்தை பார்த்ததில்ல. போகலாம், நமக்கு நிலம் வேண்டாம். ஐயோ, நீங்க போகாதீங்க, நாங்க உங்களுக்கு நிலத்தை வித்துடுவோம். நான் முழு ஸ்ரீமந்திரையும் வாங்க விரும்புகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனையுடன். நான் வேற யார்கிட்டவும் பேச மாட்டேன். நான் ராஜா விட்டும் நேரடியாக பேசுவேன். இவ்வளவு தங்க நாணயங்களை கொடுத்து முழு கோவிலையும் வாங்குவோம். விற்பனை ராஜா முன்னிலையில் நடைபெறும். சரி, புரிஞ்சுது. நாங்க ராஜாவையும் கூட்டிட்டு வருவோம். சொல்லுங்க, நாம எங்கே சந்திக்கலாம்? இன்றிரவு கோவில் அருகே சந்திப்போம். சில தங்க நாணயங்களை உங்களுடன் கொண்டு வாருங்கள். புரிந்ததா? சரிதான். வந்துட்டியா? தங்க காசுகளை கொண்டு வந்திருக்கிறாய். வண்டி நிறைய காளை மாடுகளை கொண்டு வந்துள்ளேன். ஆனால் மன்னர் எங்கே? ராஜா வரவில்லை என்றால் நிலம் விற்கப்படாமல் இருக்குமா? உன்னிடம் பணத்தை வாங்கி கொண்டு போய்விடுவோம். என்ன பார்க்கிற? போ, மாட்டு வண்டியிலிருந்து காசு எடுத்துட்டு வா. வீரர்களே, இவர்கள் அனைவரையும் கைது, இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குவார். உங்கள் கட்டளைப்படி சேனாபதி படுக்நாத். எது எப்படி இருந்தாலும் எல்லா கொள்ளையர்களும் பிடிபட்டார்கள். பல்ராம், இப்போது சந்தோஷமா? ஆமாம், நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சபாஷ் பல்ராம், கொள்ளையர்களை பிடித்து என்னை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினாய். நான் உங்களுக்கு மிக்க நன்றி. இல்லை மன்னரே, நான் எதுவும் செய்யவில்லை. எல்லாம் பகவான் ஜெகநாதரின் அருளால் சாத்தியமானது. ஆம், பகவான் ஜெகநாதர் எப்போதும் நல்ல செயல்களுக்கு துணையிருப்பார். இதெல்லாம் அவருடைய சித்தத்தினாலதான். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு மரத்தின் இலைகள் கூட அசையாது. ஜெகநாத பெருமானுக்கு வெற்றி. ஜெய் ஜெகநாத்.